இந்த வீடியோவில் வந்து தமிழ் ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீட் பற்றி ஓரலாக பார்ப்போம். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க, தமிழ் ஹை ஸ்பீட் போடுங்க அப்படின்னு சொல்லி. டெஃபினட்டாக போடலாம். வீக்லி ஒன்ஸோ இல்லை இடையிலையும் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் தமிழ் ஹை ஸ்பீட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓரலாக டிக்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து 5 நிமிஷம் வாசிப்பாங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கு 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. எவ்வளோ மார்க்குக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு நடக்கும். ஹையருக்கும் ஹை ஸ்பீடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஹை ஸ்பீடில் வந்து ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்கும். ஹையரில் 2 பேப்பர் இருக்கும், வேர்ட்ஸும் கம்மியாக இருக்கும். இதில் வந்து நிமிஷத்துக்கு 150 வேர்ட்ஸு. அப்புறம் கொஞ்சம் பேர் கேட்டிருக்கீங்க, ஜாப்க்கு வந்து போகிறதுக்கு ஹை ஸ்பீடு வந்து மஸ்டானு. ஜாப்குள்ளே போகிறதுக்கு ஹை ஸ்பீடு மஸ்ட் இல்லை. ஆனால் ஒரு சப்ஜெக்டில் வெல்விஷர் ஆகணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தமிழ் ஹை ஸ்பீட் பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜாப்குள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு ஹையர் ஒரு லோயர் இருந்தால் போதும். ஆனால் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் வந்து ரெண்டுலேயுமே ஹையர் இருக்கிறது ரொம்ப நல்லது. கவுன்சிலிங்கில் வந்து நம்ம ரெண்டுலேயும் ஹையர் இருந்துச்சு அப்படின்னா நல்ல டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். நல்ல டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறனால என்ன பெனிஃபிட்னால், ப்ரொமோஷன் அப்புறம் மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து கேட்டிருக்கீங்க கமெண்டில், நான் போடுற வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் வீக்லி ஒன்ஸோ. உண்மையிலே நல்ல விஷயம். ஹை ஸ்பீடு எழுதணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்து கேட்குறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. பின்னாடி வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கற்றுக்கிறது எதுவுமே நமக்கு என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கட்டாயம் தேவைப்படும். நம்ம அந்த இடத்துல வந்து உயர்த்தியும் சிறப்பாகவும் காட்டும். அதனால் பண்ணுறவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். பண்ணுங்கள். நானும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.